ஹலோ மக்களே, செம்மையான ஒரு அரசு வேலைவாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு சங்கத்திலேருந்து தான் வேலையாயிருக்கு. அதாவது டிஹெச்எஸ்ன்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து இந்த ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. சரிங்களா? நோய் தடுப்பு துறையில் கட்டுப்பாட்டில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்ள ஒப்பந்த பணியிடங்களுக்கு பணியாளர்களை தேர்வு செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டெம்பரவரி போஸ்ட்டுங்க. கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுக்கு 1/8/2025 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாலை 5 மணிக்குள் அவங்கள சேரணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி 3 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு சின்னதாக ஒரு என்கரேஜ்மெண்ட் தான். இன்னும் மானிட்டைசேஷன் ஆகணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு என்கரேஜ்மெண்ட்காக கேட்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன வேலைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸ்டாஃப் நர்ஸ் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு தாங்க வேலைக்கு எடுக்கிறாங்க. குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டிப்ளமோ படிச்சிருக்கணும்னு இருக்காங்க. இதில் அப்படின்னா ஜென்ரல் நர்சிங்கில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னா பிஎஸ்சி நீங்கள் படிச்சிருந்துருக்கணும் நர்சிங்கில் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு மாதந்தோறும் சம்பளம் உங்களுக்கு 18,000 ரூபா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. எத்தனை காலி இடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 71 காலி இடங்கள் இருக்குங்க. நம்பர் ஆஃப் போஸ்ட் 71 அப்படின்ற மாதிரி இருக்குது. வயது 50 வயசு வரைக்குமே நீங்கள் இந்த ஒரு வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் கான்ட்ராக்ட் பேசிஸில் அப்படின்றது தெளிவாகவே சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லெபார்ட்டரி டெக்னீஷியன் கிரேட் 3 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, +2 படிச்சிருந்துருக்கணும். அது போக நீங்கள் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்கு இல்லையா, ஒன் இயர்க்கான கோர்ஸ். அதை நீங்கள் எந்த ஒரு இன்ஸ்டியூஷன்லேயும் படித்து முடித்திருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. நல்ல ஒரு விஷன் இருக்கணும், நல்ல ஒரு ஃபிசிக் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. 35 வயதுக்குள்ளே இருந்தால் பெட்டர் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. 17 வேகன்சிஸ் இருக்குங்க. மாதந்தோறும் உங்களுக்கு 13,000 ரூபா சம்பளம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. கான்ட்ராக்ட் பேசிஸ்டான வேலை தான் இது. அடுத்த ஒரு வாய்ப்பு ஃபார்மசிஸ்ட் அப்படின்ற ஒரு வாய்ப்புக்கு நீங்கள் டி ஃபார்மும் பி ஃபார்மும் படிச்சிருந்துருக்கணும். ஸோ இதுக்கு மாதந்தோறும் 15,000 ரூபா உங்களுக்கு சம்பளம். நம்பர் ஆஃப் போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 3 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது 35 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. கான்ட்ராக்ட் பேசிஸில் வேலை. சரிங்களா? ஸோ டோட்டல் எத்தனை நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 91 வேகன்சிஸ் இருக்குங்க. ஸோ 91 வேகன்சிஸ்க்கு நம்ம இது எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்கலாம். இது சில கண்டிஷன்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 1/8/2025 மாலை 5 மணிக்குள்ளே அவங்களுக்கு நீங்கள் ஃபில் பண்ண அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் சேரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அது போக நீங்கள் சமர்ப்பிக்கும் பொழுதே நகல் அப்படின்ற சில நான் சொல்ல போகிற கீழ்கண்ட ஆவணங்களுடைய ஜெராக்ஸ் காப்பியும் சேர்த்து அதோட அட்டாச் பண்ணி அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கல்வி தகுதி சான்றிதழை சேர்த்து அனுப்புங்க, இருப்பிட சான்றிதழை சேர்த்து அனுப்புங்க. அப்புறம் கொரோனா காலங்களிலும் பணி வேலை செஞ்சு வரானீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படி இருந்தீங்கன்னா அனுபவ சான்றிதழை அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சிறப்பு தகுதி சான்றிதழ் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, திண்டுக்கல் மாவட்ட நல்வாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், மீனாட்சி நாயக்கனாப்பட்டி, திண்டுக்கல் 624002 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. தொலைபேசி எண் 0452432817 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அலுவலக வேலை நாட்களில் நேரில் அறிந்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. காலி பணியிடங்கள் நியமங்கள் செய்வது அந்த வேக்கன்சி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த நம்பர் கொஞ்சம் மாறலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிப்பா, இதோட நான் அப்ளிகேஷன் எங்கே போய் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, https://dindical.nic.in/notice_category_recruitment அப்படின்ற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா வலைத்தள முகவரியில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அது போக இமெயில் அட்ரெஸும் கொடுத்துருக்காங்க. dphdgi@nic.in அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பதவிகள் முற்றிலும் தற்காலிகமானது, எந்த காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியும் தெளிவாகவே இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.